ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம saree ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எனக்கு ஒரு 2 saree அயர்ன் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நான் எடுத்து உங்களுக்கு எப்படி அயர்ன் பண்ணி காட்டலான்னு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில saree மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நம்ம அயர்ன் பண்ண உடனே நல்லா அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஒரு சில sarees பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழைவா அது saree நல்லா ஸ்டிஃபாக நிற்காது. இது அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் இருக்குது இந்த saree. இதோடைய நான் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் ஃப்ரண்ட் பல்லோ ஃப்ளேட்டில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு சிலர் நல்லா குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளீட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மீதி உள்ள எடுக்கக்கூடிய ஃப்ளீட்ஸ் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்பயுமே பின் முன்னாடி பக்கம் போடாமல் பின்னாடி பேக் சைடில் நம்ம அந்த பின்னை குத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக நல்லா நிற்கும். நம்ம அயர்ன் பண்ணும் போதும் அந்த பின் நமக்கு அந்த அயர்ன் பாக்ஸில் போய் மாட்டாது. ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் ஒரு கிளிப்பை போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம அடுத்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கிளிப் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். நம்ம அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு எந்த மாதிரி எடுக்கணும், அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் அவங்களோட அளவு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி பின்னை அட்ஜஸ்டபிள் பண்ணிவிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீமில் வச்சு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணணும்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக அயர்ன் பண்ணாலே போதும், நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதே மாதிரி நான் ஃபுல்லாக நம்ம பல்லு ஃப்ளீட்ஸில் எடுக்கிறத ஃபுல்லாக பின் பண்ணிக்கலாம். இதை பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆக்சுவலாக 3 பின் வரும். அதில் நமக்கு கீழே ஒரு பின்னை போட்டிருப்போம், சென்டராக ஒன்று. நம்ம ஷோல்டர் கிட்ட கரெக்டாக அது முடிகிற இடத்துல ஒரு பின் போட்டு நல்லா ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ப்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃப்ளீட்ஸை இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நம்ம அயர்ன் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகவும் நிற்கும். நம்ம கட்டுறதும் ரொம்ப சீக்கிரமாகவே கட்டிடலாம். நான் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் போட்டு ப்ரெஸ் பண்ணல, லைட்டாக நம்ம ஸ்டீமில் வச்சு அயர்ன் பண்ணாலே போதும், நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இதையும் நம்ம முடிச்சுட்டு நம்மளுடைய அந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்லேருந்து, அதாவது நம்ம ப்ரெஸ்ட் ஃப்ளீட்டில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு சுற்று நம்ம யாருக்கு கட்டுறோமோ அவங்களுக்கு அதை ஒரு சுற்றி வரப்போ அந்த இடம் வரையுமே இந்த ஃப்ளீட்ஸை எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம saree கட்டும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு சென்டர் ஃப்ளீட் எடுக்கிறதும் அதே தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறப்ப உள்குத்து வரும் இல்லையா, அதிலிருந்து நல்லா ஒரு இதை சுற்றி அந்த இதில் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எங்கே அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டையும் எடுத்துக்கிட்டு அதுலேயும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இடம் இருக்கணும். பட் இந்த கஸ்டமர் நாங்கள் எனக்கு அந்த மாதிரி வேணாம், நீங்கள் எப்போது நார்மலாக வைக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம அப்படியே சும்மா ஜஸ்ட் ஓரலாக ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து அப்படியே பின் பண்ணி அயர்ன் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே அயர்ன் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா முதல் நாளே இந்த மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப சீக்கிரமாக கட்டிடலாம். இதை ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 பின் பண்ணியிருப்பேன். இதில் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தாங்க பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்ததுனால ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கலை. இதே ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காது. புதுசாக இந்த மாதிரி saree எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவுமே நான் ஈஸியாக உங்களுக்கு நம்ம வேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வெயிட்லெஸ் சாரியாக இருக்குன்னு இந்த மாதிரி சாரியை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களதும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதே நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற சாரியை பார்த்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதோடைய ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இதை எப்படி நான் ஃபர்ஸ்ட் அளவு எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ்லேருந்து நான் உங்களுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.